தாயார் மற்றும் 2 மகள்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக 17 நாட்கள் வீட்டிலேயே சிறை வைத்து 5,50,00,000 ரூபாயை மோசடி கும்பல் பறித்த சம்பவம் ஹைதராபாத்தில் நடந்துள்ளது. சைபர் குற்றங்களில் இப்போது முதன்மையான இடத்தை பெற்றிருப்பது டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியாகும். நாடு முழுவதும் பரவலாக நடக்கும் இந்த மோசடியில் நாள்தோறும் ஏராளமானோர் பணத்தை இழக்கின்றனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் 2 மகள்களையும் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி 17 நாட்கள் வீட்டிலேயே சிறை வைத்து 5,50,00,000 ரூபாயை சைபர் கிரிமினல்கள் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் பஷீர்பாக் பகுதியில் இந்த துணிகர மோசடி நடந்துள்ளது. அங்கு வசிக்கும் 67 வயது பாரதிபாய் அகல்வார் என்பவரே பாதிக்கப்பட்டவர். கடந்த நவம்பர் 13ஆம் தேதி அவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அதில் பேசிய நபர் தமது பெயர் ராகுல் குமார் என்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராயிலிருந்து பேசுவதாகவும் கூறியிருக்கிறார். உங்களது ஆதார் எண் மற்றும் தொலைபேசி நம்பரை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி நடந்துள்ளது, அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என கூறிய அந்த நபர் இணைப்பை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு மாற்றுவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி பாரதிபாயுடன் அஜய் குப்தா, சௌரவ் சர்மா என 2 நபர்கள் பேசியுள்ளனர். அவர்கள் தங்களை சிபிஐ அதிகாரிகள் என கூறியுள்ளனர். பின்னர் ஸ்கைப் வீடியோவில் தோன்றிய அவர்கள் பாரதிபாய் மற்றும் அவரது 2 மகள்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக தெரிவித்ததோடு வீட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்றும் கட்டளையிட்டுள்ளனர். நீங்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் நாங்கள் தெரிவிக்கும் வங்கிக் கணக்கிற்கு 5,50,00,000 ரூபாய் பணத்தை அனுப்ப வேண்டும். அவற்றை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் சோதிப்பார்கள். தவறு எதுவும் நடக்கவில்லை என்றால் அந்த பணம் உடனடியாக உங்களுக்கு உடனே திருப்பி அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். தாய் மற்றும் 2 மகள் என மூவரையும் 17 நாட்கள் 24 மணி நேரமும் டிஜிட்டல் கண்காணிப்பில் வைத்தனர். அப்போது தங்களுக்கு தேர்வு இருப்பதாக மகள்கள் கூறியதன் பேரில் அவர்கள் 2 மட்டும் வெளியே செல்ல அனுமதித்துள்ளனர். தேர்வு எழுதிவிட்டு மீண்டும் ஸ்கைப் இணைப்பில் வர வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தனர். கைவிலங்கிடப்பட்ட நபர்களின் வீடியோ காட்சிகள் மற்றும் சிபிஐ மற்றும் ரிசர்வ் வங்கி முத்திரைகளையும் காட்டியுள்ளனர். அவற்றை உண்மை என நம்பிய பாரதிபாய் மோசடி ஆசாமிகள் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு அடுத்தடுத்து பணத்தையும் அனுப்பி வைத்துள்ளார். அதற்காக வங்கியிலிருந்து பணத்தை ஆன்லைன் மூலமாக எடுத்துள்ளார். ஒரே நேரத்தில் இவ்வளவு பணத்தை எடுப்பது ஏன் என வங்கி அதிகாரிகள் கேட்டபோது ரியல் எஸ்டேட் மற்றும் அறக்கட்டளை பணிக்காக எடுப்பதாக தெரிவித்துள்ளார். 5,50,00,000 ரூபாயை பாரதிபாயிடமிருந்து சைபர் கிரிமினல்கள் பறித்த பின்பு அவர்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. இதையடுத்து சுல்தான் பசாரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று விவரத்தை கூறிய போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அவர் அறிந்துள்ளார். பின்னர் ஹைதராபாத் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் ஈடுபடும் சைபர் கிரிமினல்கள் கும்பல்களை பிடிக்க அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் மாநில அரசுகளோடு இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்காகவே தேசிய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. எனவே டிஜிட்டல் அரெஸ்ட் என மக்களை மிரட்டி பணம் பறிக்க முயலும் மோசடி நபர்கள் குறித்து தேசிய சைபர் கிரைம் உதவி எண்ணான 1930 எண்ணை தொடர்பு கொண்டோ cybercrime.gov.in என்ற இணையதளத்திலோ தகவல் தெரிவிப்பதன் மூலம் மோசடிகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதோடு இழந்த பணத்தை விரைந்து மீட்கவும் முடியும் என பொதுமக்களை சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.